வணக்கம். பொதுவா நம்மள நெறைய பேருக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த வீடியோல நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல நாஸ்ட்ராடமஸ் அப்படின்ற ஒருவர் ஒரு புத்தகத்துல அடுத்த 2000 வருடங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அதுல அவர் பிரெடிக்ட் பண்ண நெறைய விஷயங்கள் இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. அப்படி அவர் பிரெடிக்ட் பண்ணி நடந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நாஸ்ட்ராடமஸ் உலகப்போர் 1 பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருக்கார். உலகப்போர் 2 பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருக்கார். அடல்ஃப் ஹிட்லரை பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடியுடைய மரணத்தை பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 2002ல ட்வின் டவர்ஸ்ல நடந்த தாக்குதலை பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 2004ல வந்த சுனாமியை பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த உலகத்துல நடந்த பல முக்கியமான விஷயங்களை 500 வருஷத்துக்கு முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி ஒரு புக்ல எழுதி வச்சிருக்காரு நாஸ்ட்ராடமஸ். இந்த வீடியோல நம்ம இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாஸ்ட்ராடமஸ்னா யாரு? அவர் எழுதின லெஸ் ப்ராஸ்பெசிஸ் புக் என்ன அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம பார்த்துடலாம். சோ 16th செஞ்சுரியில பிரான்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஆஸ்ட்ராலஜர் தான் நாஸ்ட்ராடமஸ். அதாவது நாஸ்ட்ராடமஸ் அப்படின்றவர் ஒரு ஜோதிடர். சோ இவர் 16th செஞ்சுரியில லெஸ் ப்ராஸ்பெசிஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுறாரு. அந்த புக்ல வந்து 942 பொயட்டிக் குவாட்ரைன்ஸ் வந்து எழுதுறாரு. பொயட்டிக் குவாட்ரைன்ஸ் அப்படின்னா என்னன்னா 4 வரிகள்ல உள்ள கவிதைகளை தான் வந்து பொயட்டிக் குவாட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப திருக்குறள் எப்படி 2 வரியில இருக்கும் அந்த மாதிரி இவர் எழுதின எல்லா குவாட்ரைன்ஸுமே வந்து 4 வரியில இருக்கும். அப்படி அவர் எழுதின ஒவ்வொரு பொயட்டிக் குவாட்ரைன்ஸ்லயுமே நிறைய ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இவர் சொல்லி நடக்காமலும் இருக்கு. அதே மாதிரி சில விஷயங்கள் இவர் சொன்ன வருஷத்துல கரெக்டா நடக்காம வேற ஒரு வருஷத்துலயும் நடந்திருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களும் இவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கு. சோ இன்னும் இத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாஸ்ட்ராடமஸ் வந்து உலகப்போர் 2 பத்தி பிரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடல்ஃப் ஹிட்லரை பத்தியும் அவர் பிரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அந்த உலகப்போர் 2ல அடல்ஃப் ஹிட்லருடைய நாசி படை தோற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெடிக்ஷன்ஸ் வந்து அவர் பண்ணியிருப்பாரு. இந்த பிரெடிக்ஷன்ஸை அடல்ஃப் ஹிட்லர் பார்த்ததா சொல்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இந்த பிரெடிக்ஷன்ஸை தன்னுடைய சோல்ஜர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க டிமோட்டிவேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அடல்ஃப் ஹிட்லர் அந்த லெஸ் ப்ராஸ்பெசிஸ் அப்படின்ற புக்ல இருந்த அந்த அடல்ஃப் ஹிட்லரை பத்தின பிரெடிக்ஷன்ஸை மட்டும் மாத்தி அமைச்சதா சொல்றாங்க. குறிப்பா அடல்ஃப் ஹிட்லருடைய நாசி படை தோற்கும் அப்படின்ற அந்த பிரெடிக்ஷனை அடல்ஃப் ஹிட்லர் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி அந்த பிரெடிக்ஷன்ஸை மாத்தி அமைச்சு அதை தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்ததா சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நாஸ்ட்ராடமஸ் உடைய பிரெடிக்ஷன்ஸ் நிறைய நடந்த காரணத்தினால தான் அவருடைய பிரெடிக்ஷன்ஸை கேட்கறதுக்குனே பல பேர் ஆர்வமா இருக்காங்க. சோ இப்போ வந்து 2025க்கு அப்புறம் நாஸ்ட்ராடமஸ் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல அவர் பிரெடிக்ட் பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா ஃபியூச்சர்ல ஒரு அழிவில்லாத தலைவன், அதாவது ஒரு இம்மார்டல் ரூலர் வந்து வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலைவனை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரெடிக்ஷன் பண்றாரு. முக்கியமா அந்த பிரெடிக்ஷனோட ஒரு ஹிண்டையும் அவர் கொடுக்குறாரு. என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காருன்னா அந்த ஒரு அழிவில்லாத தலைவன் வந்து 3 கடல்கள் சங்கமிக்கும் ஒரு இடத்துல இருந்து தோன்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிரெடிக்ஷன்ல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம் எது அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அந்த இடம் எது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அப்படி அந்த 3 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல இருந்து அந்த அழிவில்லாத ஒரு தலைவன், ஒரு இம்மார்டல் ரூலர் வருவான். அவனும் ரஷ்யால மற்றொரு ஒரு தலைவனும் வருவான். இந்த 2 பேரும் சேர்ந்து உலகத்துல உள்ள பல தீமைகளை ஒழிச்சு அவங்க இந்த உலகத்தை மாத்தி மக்களை வந்து நல்வழிப்படுத்துவாங்க, நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு செல்வாங்க அப்படின்ற மாதிரி நாஸ்ட்ராடமஸ் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு இம்மார்டல் ரூலரை யாராலையுமே வீழ்த்த முடியாது. அப்படி வீழ்த்தணும்னு நினைச்சா அவங்க வீழ்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நாஸ்ட்ராடமஸ் நிறைய பிரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த பிரெடிக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் அவர் எதை பத்தி பிரெடிக்ட் பண்றாரு அப்படின்னா அமெரிக்காவை பத்தி ஒரு பிரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. என்னன்னா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நாஸ்ட்ராடமஸே பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு காலகட்டத்துல அமெரிக்கா வந்து உலகத்துடைய சூப்பர் பவரா மாறும் அப்படின்ற ஒரு பிரெடிக்ஷனை நாஸ்ட்ராடமஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அமெரிக்கா வந்து உலகத்துடைய சூப்பர் பவர் ஆச்சு. ஆனா 2040க்கு அப்புறம் அந்த சூப்பர் பவர் அப்படின்ற பேரை இழந்து அமெரிக்கா வந்து பின்னாடி வரும் அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் ஒரு பிரெடிக்ஷன் பண்றாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன பிரெடிக்ட் பண்றாருன்னா 2025க்கு அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். முக்கியமா ரோபோட்ஸும் மனிதர்களும் பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரெடிக்ஷன் வந்து நாஸ்ட்ராடமஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து நாஸ்ட்ராடமஸ் எதை பத்தி பிரெடிக்ட் பண்றாருன்னா குளோபல் வார்மிங் பத்தி பிரெடிக்ட் பண்றாரு. என்னன்னா உலக அளவுல வந்து வெயில், மழை ரெண்டுமே வந்து அதிக அளவுல வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு பிரெடிக்ஷனையும் நாஸ்ட்ராடமஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து நாஸ்ட்ராடமஸ் இந்த உலகத்துடைய முடிவை பத்தி ஒரு பிரெடிக்ட் பண்றாரு. இது முடிவை பத்தி பிரெடிக்ட் பண்ணாரு அப்படின்றத விட நாஸ்ட்ராடமஸ் கரெக்டா இந்த வருஷம் வரைக்கும் தான் அவருடைய பிரெடிக்ஷன்ஸா பண்ணியிருக்காரு. அது எந்த வருஷம்னா 3797. இந்த ஒரு வருடம் வரைக்கும் தான் நாஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா
இந்த 3797 அப்படின்ற வருஷம் முடிஞ்ச உடனே உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சோ இந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabri Karthik.